தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் காளை சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாக சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டாலும் சரி, அதிமுகவின் தலைமையில் போட்டியிட்டாலும் சரி, தனி சின்னத்தில் தான் போட்டியிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 20 சின்னங்கள் தேர்தல் ஆணையம் தாவேகாவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் காளை சின்னத்தை பதிவு செய்திருக்கிறார். இதை பற்றி தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்து அதற்கான முடிவுகளை வெளியிடும் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. காளை சின்னத்தை விஜய் அவர்கள் தேர்வு செய்ததற்கு மிக முக்கியமான காரணம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம்தான் உலக அளவை திரும்பி பார்க்க வைத்தது, இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. தமிழகத்தின் மரபு காளை சின்னம் என்பதற்கேற்ப விஜய் அவர்கள் இதை தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் உயிருள்ள ஒரு விலங்கை சின்னமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குமா என்ற ஒரு சந்தேகமும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், காளை சின்னம் என்பது தமிழக மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த சின்னம். இதை தமிழக மக்களிடம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவதற்கு விஜய் அவர்களது கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தற்பொழுது திமுக ஏற்கனவே கலக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவிற்கு எதிராக தமிழக அரசியல் களத்தில் ஒட்டுமொத்த ஆன்லைனில் வைத்து காளை சின்னத்தை புரமோட் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் தாவேகாவின் நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் 2 ஓட்டுக்களை எப்படியாவது பெற வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களது நோக்கம். திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க வேண்டும், திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கேற்ப திமுகவினர்களது போராட்டமும் அவர்களது பிரச்சாரங்களும் வரக்கூடிய மாதங்களில் தெரிய வரும். ஆனால் விஜய் அவர்களது நோக்கமே எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் அவர்களது எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. காளை சின்னத்தில் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா, காளை சின்னம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சரியானதாக அமையுமா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது இதுவரை நடைபெற்ற தேர்தலை விட அதிக அளவு கவனத்தை பெறக்கூடிய தேர்தல் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களுக்கு காளை சின்னம் வெற்றியை தருமா அல்லது தோல்வியை தருமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.